வணக்கம் நேயர்களே, லங்காஸ்ரீ எஃப்எம்மின் வட்டமேசை நிகழ்ச்சியினூடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். அவசர சந்திப்புகளை உங்களுக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கியமானவர்களினூடாக அவர்கள் சொல்லுகின்ற விடயங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். எங்களது இணையதளங்கள் தமிழ்வின் லங்காஸ்ரீ, அதே போல எங்களுடைய வானொலி உலக தமிழர்களின் இதய துடிப்பாக இருக்கக்கூடிய லங்காஸ்ரீ எஃப்எம், இவற்றினூடாக உங்களுக்கான தருணங்களை நாங்கள் தேவையான தருணத்தில் என்ன தேவையோ அந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டுமோ அதை நாங்கள் சரியான முறையில் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம், அதிகப்படியான அழுத்தங்களுக்கு மத்தியிலே. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே மிகுந்த ஒரு வேலைப்படுவ மத்தியில் இருக்கக்கூடிய செல்வம் அடைக்கலநாதன் அவர்களை நாங்கள் தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். அவர் எங்களுடைய அழைப்பிற்கு செவிசாய்த்திருக்கின்றார். எனவே அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த நேரத்தை பிரயோசனமான முறையில் இப்பொழுது நாங்கள் பயன்படுத்த தணிக்கிறோம். அவரை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். எங்களுடைய சந்திப்பின் மூலமாக லங்காஸ்ரீ எஃப்எம்மின் அரசியல் களம் வட்டமேசை நிகழ்ச்சிக்குள்ளே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் இணை தலைவர்களில் ஒருவருமான தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இணை தலைவர்களில் ஒருவருமான திரு செல்வம் அடைக்கலநாதன் அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். வணக்கம் திரு செல்வம் அடைக்கலநாதன் அவர்களே. வணக்கம். வணக்கம். இந்த வேளையில் நாங்கள் நேரடியாக வினாக்களுக்குள்ளே செல்கிறோம். இந்த வடமாகாண சபை தேர்தலை பொறுத்த வரையில் தென்னிலங்கை அரசியல்வாதிகளிடத்திலே பலத்தை அச்சுறுத்தல், அதாவது அவர்கள் எல்லாரும் அச்சுறுத்தலை கொடுக்கின்றார்கள். இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிறீர்கள்? இந்த அச்சுறுத்தலுக்கான முக்கியமான காரணம் என்ன? இந்த அச்சுறுத்தலை எப்படி வெற்றி கொள்ள முடியும்? இந்த அச்சுறுத்தல் என்பது நாங்கள் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சமஷ்டி முறையை சொன்னதை வைத்துக் கொண்டு இந்த அரசு துள்ளோந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. மேலே இந்த அரசு ஒரு ஜனநாயக ரீதியான தீர்வை தரப்போவதில்லை என்ற ஒரு திட்டத்தோடு செயல்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய பக்கம் நியாயம் இருக்கிறது. எங்களுடைய பக்கம் நியாயத்தை கோருகின்ற வகையிலே எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச போவதில்லை. எங்களுடைய தேசத்தை, எங்களுடைய தேசியத்தை கட்டி காக்கின்ற வகையில எங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் இருக்கும். எங்களுடைய மாகாண சபை, எங்களுடைய மக்கள் கூடுதலான ஆசனங்களை பெறுவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி 3-2 பெரும்பான்மை கிடைப்பதற்கான வழியை அவர்கள் கையாளுவார்கள். அந்த வகையிலே அந்த விடயங்களை வைத்துக்கொண்டு எங்களுடைய தேசியத்தையும் எங்களுடைய தேசத்தையும் பாதுகாக்கின்ற, அதை கட்டியெழுக்கின்ற வழிகளை நாங்கள் மேற்கொள்வோம். இவர்கள் எல்லாம் இந்த சோடா கேஸை போன்றவர்கள் கத்துவார்கள், துளறுவார்கள். ஆனால் எங்களுடைய வேலை, எங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஏற்றவாறு நாங்கள் எங்களுடைய செயல்பாட்டை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். ஆகவே இவர்கள் எந்த நேரத்திலும் இதைத்தான் சொல்லுவார்கள். ஆனால் அதை கண்டு நாங்கள் அஞ்ச போவதில்லை, மக்களும் அஞ்ச போவதில்லை என்பதை இந்த தேர்தலிலே மக்கள் மிக தெளிவாக காட்டுவார்கள் என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். உண்மையில் இந்த அச்சுறுத்தல்கள், அச்சங்களை அவர்கள் ஏற்படுத்தினாலும் மக்கள் மத்தியிலும் சரி, தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்கள் மீதும் சரி, வேட்பாளர்கள் மீதும் சரி, என்னதான் அச்சத்தை கொடுத்தாலும் அவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு விதமான பயம் இருக்கும். அந்த பயத்துக்கான முக்கியமான காரணம் என்ன? அவர்கள் கருதுகிறார்கள் இந்த வெற்றி என்பது உலக நாடுகளின் அனுசரணை இந்த மாகாண சபைக்கு கிடைக்கும் என்ற ஒரு நிலை காணப்படுகிறது. அதை விட இன்றைக்கு ஐநா சபையிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகின்ற வாய்ப்பு ஏற்படக்கூடிய காலத்தில் இந்த தேர்தல் வந்திருக்கிறது. எனவே மனித உரிமை சம்பந்தமான விடயங்களிலே அரசாங்கம் மிக மோசமான வன்முறையை செயல்பட்டதன் காரணமாக இந்த ஐநா தீர்மானமும் அவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கின்றபடியாலும், அதைவிட இன்றைக்கு இந்த மாகாண சபை ஊடாக எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள், எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் எல்லோரும் ஒரு அணிதிரண்டு எங்களுடைய தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான ஒரு வழியை கையாளுவதற்கான சந்தேகங்கள் இவர்கள் கையாளுவார்களா என்ற ஒரு சந்தேகங்கள் இந்த அரசுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த மாகாண சபை என்பது சாதாரணமான ஒரு அபிவிருத்தி செய்யக்கூடிய வகையிலே அது இருக்காது என்று இவர்கள் கருதுகிறார்கள். அந்த வகையிலே இவர்கள் பயப்படுவதும் கூச்சல் போடுவதும் எங்களுடைய தேசத்தை நாங்கள் கட்டியெழுப்ப கூடாது என்ற அந்த அர்த்தத்தோடு தான் அவர்கள் செயல்படுகிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களிலே ஈழம் அமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்று சொல்லுகிறார்கள், அல்லது இவர்கள் தனியாக போகின்ற வாய்ப்பு ஏற்படும் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் தேசியத்தை கலைக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஒரு நாட்டிலே சமஷ்டி முறை வேண்டும் என்று சொல்வதையே பயங்கரவாதம் என்று சொல்லுகின்ற அரசு ஒரு மாகாண சபை
தமிழர்களுக்கான மாகாண சபை அமைந்தால் அது எந்த அளவுக்கு செயல்படுவார்கள் என்ற அந்த கணக்கு போட்டு அவர்கள் மிக அச்சத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த அவருடைய கருத்துக்கள் இருந்து காணக்கூடியதாக இருக்கு. உண்மையில் அரசாங்கம் காலத்துக்கு காலம் தேர்தலை அறிவித்து நாங்கள் நல்ல முறையில் ஆட்சி நடாத்துகிறோம் என்பதை உலகுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறது. அதே போலதான் ஒரு வழிவகைகளை மேற்கொண்டார்கள். கிழக்கு மாகாண சபையினை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றி விடுமோ என்ற மிகப்பெரிய அச்சம் அவர்களுக்குள்ளே இருந்தது. இருந்தாலும் 6000 வாக்குகள் வித்தியாசத்திலே கிழக்கு மாகாண சபை தமிழ் தேசிய கரங்களை விட்டு பறிபோனதும் யாராலும் மறக்க முடியாத உண்மை. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அப்படியான நிலைமைகள் இந்த தேர்தலில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, மக்கள் நன்றாக இன்றைக்கு பார்த்தோம் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நிலைக்கு முடிவெடுத்திருக்கிறார்கள். இது அவர்கள் உணர்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால் இது ஒரு கடைசி சந்தர்ப்பம் என்றால் நான் சொன்னது போல சர்வதேசத்தின் பார்வை மனித உரிமை சம்பந்தமாக இந்த அரசுக்கு மேல் கொண்டிருக்கின்ற அழுத்தங்கள் இன்னும் எங்களுடைய தேசத்திலே நிலங்கள், எங்களுடைய சொந்த நிலங்கள், எங்களுடைய மண்ணும் எங்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களும் எங்களுடைய வாழ்வுரிமையும் பறிக்கப்படுகின்ற நிலை இன்றைக்கு காணப்படுகிறது. எங்களுடைய நாங்கள் பூர்வீக வாழ்க்கை வாழுகின்ற தன்மையை உடைக்கின்ற ஒரு நிகழ்ச்சி நிலையிலே இலங்கை அரசாங்கம் செயல்படுகிறது என்பதை எங்கள் மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே எங்களுடைய தேசத்தை, எங்களுடைய எதிர்கால வாழ்வை, அடுத்த சந்ததியின் வாழ்க்கையை நாங்கள் நிர்ணயிக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை கைவிடக்கூடாது. அதை விட இன்னொரு முக்கியமான விடயம், சர்வதேச நீதிமன்றத்திலே மனித உரிமை மீறலிலே சம்பந்தப்பட்டவர்கள் நிறுத்தி சந்திக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஆணை மக்கள் தருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. ஆகவே கிழக்கு மாகாணத்திலே நடந்தது போல வடக்கிலேயும் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாக இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது ஒரு கருத்தை சொல்லலாம். 3/2 பெரும்பான்மையை நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெறும். அதற்கு தயாராக எங்களுடைய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் மக்களை அழைக்கிறது எப்படி என்றால், பொதிகளை தருகிறோம் அல்லது வேலை வாய்ப்பை தருகிறோம் அல்லது ஏதோ ஒரு உதவி செய்கிறோம் என்றுதான் அழைக்கிறார்கள் ஒழிய எங்களை போல வெளிப்படையான கூட்டங்களை வைக்கின்ற போது மக்கள் மிக வெள்ளங்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய மனதிலே இந்த அடிப்படை உரிமை பிரச்சனை மேலோங்கி இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் விட்டால் இராணுவத்தின் பிரச்சனம் என்பது தொடர்ச்சியாக இருக்கும். அதைவிட சிங்கள குடியேற்றங்கள் வந்து குவியும். அதைவிட புத்த கோயில்கள் இதிலே தங்களுடைய தர்மங்களை செய்வதற்காக புத்த கோயில்களை அவர்கள் நிறுவுவார்கள். எங்களுடைய கடலும் எங்களுடைய நிலமும் எங்களுக்கு சொந்தமில்லாமல் போய்விடும் என்ற அந்த தேசிய தன்மை கொண்ட தெளிவோடு எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த முறை தேர்தல் மிக விறுவிறுப்பாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 3/2 பெரும்பான்மையும் பெறுவதற்கான வாய்ப்பு கிட்டும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்திலே பாருங்கள், இந்த தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இலங்கைக்கு பொறுத்து வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுமத்திரன் போன்றவர்கள் எல்லாம் கொழும்பிலே வைத்து சந்தித்து இருக்கின்றார்கள். எனவே இந்த நிலைமையில் பார்க்கின்ற போது இந்த முறை இந்த தேர்தல் கண்காணிப்பாளர்களும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் கண் விழித்து தேர்தல் பிரச்சார கடமையில் ஈடுபட்டால் தான் அதற்கான அவர்கள் கண் விழித்து தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே தேர்தல் பிரச்சாரத்தினுடைய இந்த தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபடவில்லை என்று சொன்னால் அங்கே சில வேளைகளில் நிலைமைகள் மாறுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று, இம்முறை தேர்தல் எண்ணுகின்ற இடங்கள் அப்படியாக இருக்கிறது. பாடசாலைகளிலே வைத்து இம்முறை இந்த முடிவுகளை எண்ண போகின்றார்கள். யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை இப்படியான இருக்கிறது. அதே போல இன்னும் இப்போது இருக்கக்கூடிய இந்த தேர்தல் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்ற அதிகாரிகள் சம்பந்தமாகவும் கவனம் செலுத்த வேண்டும். காரணம் பார்த்தீங்கன்னு சொன்ன அண்மையில் இடம்பெறும் தபால் மூல வாக்கெடுப்பின் போது ஒரு அதிபர் தங்களுடைய ஆசிரியரை வந்து நீங்கள் இந்த கட்சிக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தி அவர் அந்த வாக்குச்சீட்டை கூட வாங்கி பார்த்து விட்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பம் கூட இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த தேர்தல் கண்காணிப்பாளர்கள் நியாயமான முறையில் நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? இல்லை, தேர்தல் கண்காணிப்பாளர்கள் நியாயமான முறையிலே நடந்து கொள்வார்கள் என்ற நிலையை நாங்கள் கொள்ளாவிட்டாலும் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கு தகவல்களை கொடுப்பதிலும் அதை கண்டுபிடித்து அவர்களிடம் ஒப்படைப்பதிலும் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். என்றால் அவர்களுக்கு
என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் தான் வழிகாட்ட வேண்டும். இன்றைக்கு நீங்கள் சொன்ன விடயங்களை விட இன்னும் பல விடயங்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. கிழக்கு மாகாணத்திலே வாக்கு போடுவதற்கான ஏற்பாடுகளை அங்கே இருக்கின்ற சில முஸ்லிம் சகோதரர்களை இங்கே கொண்டு வந்து சில அமைச்சர்கள் எங்களுடைய வடக்கு வடக்கு வாக்களிப்பு நிலையங்களில் போடுவதற்கான முயற்சியையும் செய்வதாக நாங்கள் அறிகிறோம். அதைவிட கடந்த புத்தள கொத்தனி சாவடி நிறுவப்பட்டிருக்கிறது. கடந்த தேர்தல் திணைக்களத்திலே சில விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இறந்தவர்களின் வாக்குகள் கூட போடுவதற்கான தயாரிப்புகள் இங்கே இருக்கின்ற விதானயார் ஜிஎஸ் உட்பட அவருடைய கையெழுத்தின் பிரகாரம் இந்த அடையாள அட்டைகளை பெற்றுக்கொண்டு இறந்தவர்களின் வாக்குகளை போடுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டதை தேர்தல் திணைக்களம் கண்டுபிடித்திருக்கிறது. ஆகவே அந்த விஜயகுமார் பதவி நீக்கம் செய்வதற்கான மோசமான ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வருவதற்கான நிலைகளும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அரசை சார்ந்தவர்களும் குறிப்பாக ரிஷாத் பதியுதீன் போன்றவர்களுக்கு ஒன்று தெரியும். தமிழ் மக்கள் இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள். ஆகவே அவருக்கு ஒரு இக்கட்டான நிலை இருக்கிறது. ஆகவே இந்த கள்ள வாக்குகளை போட்டு பிரயத்தனத்தை பெறலாம் என்று நினைக்கிறார். அதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியை நாங்கள் செய்தாக வேண்டும். அதற்கு நாங்கள் இந்த வெளிநாட்டு கண்காணிப்பாளர்களை பயன்படுத்த வேண்டும். அவர்கள் செய்வார்கள் என்று இருந்தோம் என்றால் நாங்கள் கோட்டையிட்டவர்களாக போய்விடுவோம். ஆகவே இந்த நிகழ்வுகளும் நடைபெற இருக்கிறது. அதிலே நாங்கள் விழிப்பாக இருந்து அவர்களுக்கு இந்த வெளிநாட்டு கண்காணிப்பாளர்களுக்கு உதவி செய்வதன் மூலம்தான் இந்த விடயங்களை வெளியிலே கொண்டு வர முடியும். நிச்சயமாக களவு செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் போன தேர்தலை விட இந்த முறை அரசு சார்ந்த பிரச்சாரங்கள் மிக ஒரு பெரிய அளவிலே செய்யப்படவில்லை. அந்த விடயங்களை பார்க்கின்ற போது நான் நினைக்கின்றேன் ஏதோ ஒரு களவு நடக்கலாம். அதற்கு நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கடமை. அந்த கடமையிலே அவர்களை வெளிநாட்டு கண்காணிப்பாளர்களை பயன்படுத்த வேண்டும் என்பதும் எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது என்பதைத்தான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். உண்மையில் ரிஷாத் பதியுதீன் அவருடைய அடாவடித்தனம் பற்றி நீங்கள் சொல்லுகிறீர்கள். மன்னார் ஆயரோடு இருக்கலாம் அல்லது உங்களோடு ஏன் இம்முறை இதற்கு முன்னதாக நீதிபதியாக இருந்த நீதிபதி ஜூட்சன் அவர்களோடும் அவர் நேரடியாக முரண்பட்டிருந்தார். நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே சென்று தன்னுடைய அடாவடித்தனங்களை மேற்கொண்டிருந்தார். எனவே பாருங்கள், இந்த மன்னார் மாவட்டத்திலே அவருடைய ஆதிக்கம் அதிகப்படியாக இருப்பதாக பரவலான கருத்து இருக்கிறது. பரவலாக அதான் அங்கே நடக்கிறது. உண்மையில் அங்கே அவர் இப்படியான அடாவடித்தனங்களை மேற்கொள்ளுகின்றார். இதற்கு என்ன செய்யலாம்? இதற்கு என்ன தீர்வாக அமையும்? அல்லது இந்த அடாவடித்தனங்களுடைய நிலைமை இப்போது எப்படி இருக்கிறது? இல்ல, அடாவடித்தனங்கள் என்பதை விட அவர் நிறைய ரவுடித்தனங்களை அவர் செய்து கொண்டு வருகிறார். இப்பொழுதும் அதைத்தான் செய்ய நினைக்கிறார், செய்வார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் மக்கள் அதிலிருந்து பிரிக்கின்ற வாய்ப்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய கட்சியிலே முஸ்லிம் பிரதிநிதி ஒருவரை நாங்கள் அதில் போட்டு களமுறைக்கி இருக்கிறோம். அந்த வகையிலே இந்த மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. மற்றது மாகாண சபை ஒன்று வந்துவிட்டால் இவருடைய ஆதிக்கத்தை நாங்கள் குறைக்க முடியும். எங்களுடைய நிர்வாகத்தை கொண்டு இவருடைய ஆதிக்கத்தை நாங்கள் குறைக்க முடியும். அதை மிக தீவிரமாக நாங்கள் செய்வோம். இவருடைய நடவடிக்கைகளையும் இவருக்கு பின்னால் நிற்கின்ற வாழ்குடிக்கின்ற அதிகாரிகளின் நடவடிக்கையை நாங்கள் கண்காணிப்போம். அந்த வகையில் எங்கள் அரசு இவரை அடக்குவதற்கான, இவருடைய நடவடிக்கைகளை முடக்குவதற்கான முழு முயற்சியையும் மிக திடமாக செய்யும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
உண்மையில் இந்த மாகாண சபையினுடைய வெற்றி கிடைக்கப்படுகின்ற போது நிச்சயமாக அங்கே அவருடைய சில துள்ளல்கள் குறைவடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நீங்களும் சொல்லி இருக்கிறீர்கள். எனவே அவர் அங்கே கொடுக்கக்கூடிய ஒரு மாயாக இருக்கலாம். உங்களுக்கு நாங்கள் இந்த வேலை வாய்ப்பு பெற்று தருவோம் இளைஞர்களுக்கு என்று சொல்லி ஒரு படையணி உருவாக்கி இருக்கிறார். அவர் அங்கே படையணி சொல்வதை விட அவருடைய தேர்தல் வேலைகளை பார்ப்பதற்கான ஒரு அணியாக அந்த இளைஞர் அணி இருக்கின்றார்கள் என்று நாங்கள் அவதானிக்கிறோம். அங்கே அவர்களுக்கு அவர் சொல்லுகின்ற சில மாயை, உங்களுக்கு இந்த தேர்தல் முடிவடைந்த பிற்பாடு இந்த இடத்திலே வேலை கிடைக்கும் அல்லது இந்த மாதிரியான துறையிலே உங்களுக்கு வேலை கிடைக்கும், இப்படியாக பல பல மாயைகளை மக்களுக்குள்ளே கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த காணி சம்பந்தமான விடயங்கள், அரச காணிகள் உங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும், இப்படியான உத்தரவாதங்களை கொடுக்கின்றார். இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. உண்மையில் இது நாங்கள் கேட்க வேண்டிய இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது பாருங்கள். அண்மையில் கூட நீங்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தீர்கள். ஒரு கிராமம், மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் என்று நினைக்கிறேன், கடந்த வாரம் இடம்பெற்ற போராட்டம். எனவே அங்கு கூட அந்த மக்களுடைய அதற்கான தீர்வு கூட இந்த மாகாண சபை தேர்தலின் பிற்பாடு கிடைக்கப்படும் என்ற உறுதிமொழியை வழங்கி இருக்கின்றார்கள் அந்த இடத்தைச் சேர்ந்த பிரதேச செயலாளர். நீங்களும் அதில் பிரசன்னமாக இருந்ததாக நாங்கள் அறிந்தோம். இந்த காணி சுவீகரிப்பு சம்பந்தமான நடவடிக்கைகளை எப்படியாக இருக்கிறது? ரிஷாட் பதியுதீன் அதிகப்படியான அந்த காணிகளை சுவீகரிப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. எப்படி எந்தெந்த பகுதியில் இருக்கக்கூடிய காணிகள் எவ்வளவு விதமாக எப்படி அந்த நடவடிக்கை இருக்குது இந்த காணி சுவீகரிப்பு சம்பந்தமா? குறிப்பாக மன்னார் மட்டுமில்லை, எங்களுடைய வன்னி பிரதேசத்தில் நடவடிக்கை இந்த எங்களுடைய நிலங்களை அபகரிக்கின்ற நிலைமை கூடுதலாக காணப்படுது. அதைவிட இப்பொழுது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற அவருடைய தம்பி மோசமான ஒரு அபகரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில முல்லைத்தீவு, வவுனியா போன்ற இடங்களிலே அவருடைய நடவடிக்கையில் மிக மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த தன்னுடைய ஆளுமையை கொண்டு இந்த நிலங்களை பறிக்கின்ற தன்மையை நாங்கள் நிறுத்தியாக வேண்டும். எங்களை பொறுத்தவரை முஸ்லிம் சகோதரர்கள் குடியேற்றம் செய்யக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லவில்லை. அவர்களுக்கு காணி வேண்டும், இருப்பதற்கான இடம் வேண்டும். அதே போல எங்களுடைய மக்களும் காணி இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரே வளவுக்குள் 3 குடும்பங்கள் இருக்கிறது. விவசாயம் செய்வதற்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். நிலம் இல்லாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு மக்களுக்கும் சேர்த்து கொடுங்கள் என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம் மொழிய முஸ்லிம் மக்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் அதை ஒரு முஸ்லிம் மக்களையும் தமிழ் மக்களையும் பிரிக்கின்ற தன்மையோடு அதை அவர் சாதகமாக முஸ்லிம் மக்களை தன்வசப்படுத்துகின்ற வாய்ப்பை உண்டு கொண்டுகின்ற ஒரு நிலையை அவர் இந்த விடயங்களூடாக செய்து வருகிறார். ஆனால் உண்மையிலே அவருடைய இந்த நிலைப்பாடு கனகாலத்துக்கு பலிக்காது. நிலை பொறுத்த முடியலே நான் சொன்னது போல மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். முஸ்லிம் மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். இந்த பள்ளிவாசல் உடைக்கப்படுகின்ற போது, பந்தாக்கள் கிழிக்கப்படுகின்ற போது இந்த ரிசார்ட் பதிதீன் போன்றவர்கள் அரசாங்கத்தில் வாழை பிடித்திருந்தார்கள் ஒழிய தங்களுடைய மார்க்கம் சம்பந்தமாக குரல் கொடுக்கவில்லை அல்லது அந்த அமைச்சரவையிலிருந்து வெளிவரவில்லை என்றெல்லாம் இன்றைக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கிறது. எனவே நான் நினைக்கின்றேன் ரிசார்ட் பதியுதீன் அவர்களுக்கு அஸ்தமன காலம் ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய ஏறுமுகம் இறங்கு முகமாக மாறும் என்பது இந்த இதில் குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த வகையிலே முஸ்லிம் சகோதரர்கள் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே போட்டியிடுகின்ற அஸ்மி அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். அந்த வகையில எங்களுடைய அந்த ஒற்றுமை என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்து செயல்படக்கூடிய அந்த எதிர்கால வாழ்க்கை என்பது சேர்ந்து வாழ வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய தேசிய இனங்கள் என்று சொல்லப்படுகிற தமிழ் முஸ்லிம் இனங்களின் வாழ்க்கை என்பது கேள்விக்குறியான நிலையிலே இன்றைக்கு இருக்கிறது. அதை நாங்கள் உடைத்தெறிய வேண்டும் என்றால், தடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஒற்றுமையாக வேண்டும் என்ற நிலை காணப்படுகிறது. எனவே இவருக்கு இறங்கு முகம் ஒழிய வேறு முகம் அல்ல, அது முடிந்து விட்டது என்பதை சந்தர்ப்பத்திலே நான் சொல்லலாம் நினைக்கிறேன். அந்த வகையிலே இந்த நடவடிக்கைகள் என்பது இனி முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்ற வாய்ப்புகள் எங்களுடைய பக்கம் இருக்கிறது. உண்மையில் இவ்வளவு நேரமும் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றிகள் சொல்லுகிறோம். உலக தமிழர்கள் சார்பாக, எங்கள் வலையமைப்பு சார்பாக. எனவே இப்போதும் கூட நீங்கள் ஒரு மிகப்பெரிய வேலை திட்டத்தில் இருந்தீர்கள். அந்த வேலை பழுவையும் பாராமல் நாங்கள் அழைப்பை ஏற்படுத்துவதற்கு இணங்க எங்களோடு நீங்கள் இணைந்து கொண்டமைக்காக உங்களுக்கு நாங்கள் அன்போடு நன்றிகளை சொல்லுகிறோம். எனவே இந்த வெற்றி உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அந்த வெற்றியின் பிற்பாடு நீங்கள் மேற்கொள்ளவிருக்கிற நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் உங்களை நாங்கள் அவ்வப்போது தேவை ஏற்படுகின்ற போது, காலம் அழைக்கின்ற போது நாங்கள் உங்களுக்கான அழைப்பினை மேற்கொள்வோம். எனவே 22ஆம் தேதி காலை பொழுதில் உலகம் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த மிக மகோன்னதமான முடிவு கிடைக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.